ஹாய்! இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ மேரேஜுக்கு போயிருந்தேன்னா, அப்போ தான் எடுத்தது. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து நட எல்லாமே சாத்தியிருந்துச்சு. என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. அப்புறம் வெளியில உள்ளத மட்டும் நான் வீடியோஸ் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆண்டாள் கோயில் பார்த்திங்கன்னா, என்னோட சில அனுபவங்கள வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள். நான் வந்து பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து செகண்ட் இயரில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆண்டாள் அவங்களோட ஒரு வரலாறு இருக்குது என்கிட்ட. நான் படிச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு அந்த எங்கள் மேம் வந்து அவங்க நேம் வந்து நாகரத்தினம். அவ்வளோ ஒரு ஸ்பீச் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போதே எப்படா அந்த கிளாஸ் வரும், மேமோட கிளாஸ் வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்பேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துப்பேன். ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துருப்பேன். ரொம்ப ஒரு ஆர்வமாக கேட்பேன். நான் செகண்ட் இயர் படிக்கும்பொழுது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேம் ஸ்பீச் செம்ம க்யூட்டாக பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் புரிகிற மாதிரி பேசுவாங்க. நல்ல நம்ம அப்படியே அந்த வரலாறுக்குள்ளாரையும் கொண்டுட்டு போகிற மாதிரி பேசுவாங்க. அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். எப்படியாவது ஆண்டாள் கோயிலுக்கு போகணும்னு நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து ஒரே மாதிரியா இருக்காதுல்ல, சேஞ்சிங் நிறையா வரும்ல. அப்புறம் தேர்ட் இயரு வேறு சப்ஜெக்ட் மாறிடும். ஒவ்வொரு சம்மருக்கும் ஒவ்வொன்று மாறும்ல. மாறும்பொழுது அப்புறம் எனக்கு அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு வேறு ஜாப்புக்கு போயிட்டேன். நான் ஃபீல்டு ஒர்க்கு பார்த்ததுனால எனக்கு சரியாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆண்டாள் வரலாறு எந்த ஸ்டோரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய வரலாறுன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இக்கால இலக்கியம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் அந்த செமஸ்டரில் தான் ஒரு புக்கு ஃபுல்லாகவே அந்த வரலாறு ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் நிறையா புறநானூறு, கலித்தொகை நிறையா அந்த கதை எல்லாமே ஒவ்வொன்றுமே கேட்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட நான் எனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக மேரேஜுக்கு போகிறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நீ என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லுவார். உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்பொழுதே நான் வந்து ஆண்டாள் கோவிலுக்கு போகணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது இப்போ தான் எனக்கு நிறைவேற்றிருக்கு. என்னை தயவு செய்து என்னை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். அது மாதிரி சரி அழைச்சிட்டு போனால் மதியம் அழைச்சிட்டு போகிறப்ப நட சாத்திடுச்சு. அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் போகிறப்ப தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எடுத்தது. என்ட்ரன்ஸ்லேயே நாகம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளார வந்து நிறையா கண்ணாடி மாளிகை நிறையா, அப்புறம் ஆழ்வார்கள் அவ்வளோ ஒரு நான் படித்தது எல்லாமே அப்படியே அதில் இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு டூர்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்போனா ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. மேரேஜ் பண்ணி ஒரு 5 டேஸ் கழித்து தான் என் ஹஸ்பண்ட் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நம்ம எக்ஸாம்லாம் எழுதுவோம்ல, அந்த முத்திரை சின்னம் வந்து கோவிலோட கோபுரம் தான்னு. அப்புறம் எங்கள் வீட்டு மாடியில் நின்று பார்த்தா தெரியுது. கோபுரமும் மாடியில் நின்று பார்த்தா தெரியுது பாருன்னு சொல்லி காமிச்சாரு. ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆண்டாள் அம்மா தலங்குள்ளார தான் நான் போகலான்னு வீடியோஸ் எடுக்கலான்னு போகிறப்ப அவங்க சாமி ஊர்வலம் சுற்றி அன்னைக்கு வந்து உத்திரம் நல்ல விசேஷமான நாளாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தருணமாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரொம்ப சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டேன். சாமி ஊர்வலம் வந்த உடனே அந்த இடம் 2 நிமிஷத்துலேயே அவ்வளோ ஒரு கூட்டமாக வந்துருச்சு. செம கூட்டமாக ஃபுல்லாகவே. வெளியில் என்னால் போகவே முடியல என்ட்ரன்ஸுக்கு. அப்புறம் வெளியில் வந்துட்டு தேர் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.